ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு சுண்டைக்காய் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். அது ஒரு குட்டி உரலில் போட்டு நம்ம நல்லா இடிச்சிக்கிறோம். இடிச்சிட்டு அதை வாட்டர் இருக்க பவுலில் போட்டுடுறோம். எல்லாம் இதே மாதிரி எல்லா சுண்டைக்காயும் நம்ம இடித்து எடுத்துக்கிறோம். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் தான் போடணும், இல்லைன்னா இது இந்த மாதிரி வெளியில் வச்சா கருப்பாயிடும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறோம். அந்த கடாயில் கொஞ்சமாக கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். கல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக நம்ம கடலப்பருப்பு ஆட் பண்ணுறோம். கடலப்பருப்பு போட்டு இது கூடவே கொஞ்சமாக நம்ம உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் நல்லா காயட்டும். இது கூடவே வரமல்லி ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது கூடவே ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஜீரகமும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வரமிளகா ஒரு 4 வரமிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாயும் போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதே கடாயில் நம்ம கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு கூடவே சின்ன வெங்காயம் தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் ஆனோன்னே இந்த எண்ணெயிலே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுண்டைக்காய், அந்த சுண்டைக்காயும் நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த சுண்டைக்காய் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நம்ம வணக்கி விடணும். அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கும். சுண்டைக்காய் நல்லா வணங்கினா தான் அது நல்லா நைஸாக அரைப்படவும் செய்யும். அதனால் நல்லா அதை வணக்கி எடுத்துக்கிறோம். இதுலேயே ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது இது கூடவே நான் 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி நல்லா வணங்கணுன்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு போட்டுட்டு இதை நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திருக்கேன். தேங்காயும் சேர்த்திட்டு இதை நல்லா திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஈவனாக நம்ம சிம்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா வரமிளகா, அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறோம். அப்புறமா இந்த வெங்காயம் சுண்டைக்காய் வணக்கி வச்சதை அரைச்சிக்கிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் இந்த வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வெங்காயம் பூண்டு சுண்டைக்காயெல்லாம் வணக்கி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கிறோம். இது எல்லாமே சேர்த்திட்டு இது கூடவே கொஞ்சமாக நான் புளி சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் சட்னிக்கு புளி கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்தாதான் அது டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு புளி நான் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் குழம்பு பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.